ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, உங்கள் பர்சனோட லவ் ஜென்யூனாக இருக்கா இல்லையா அதை பார்க்க போகிறோம். உங்கள் பர்சன் உண்மையாகவே உங்களை காதலிக்கிறாங்களா அப்படின்றத இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். இதில் 3 பைல் வைக்கிறேன். பைல் 1 ஒயிட் கலர் ஸ்டோன், பைல் 2 பர்பிள் கலர் ஸ்டோன், பைல் 3 க்ரீன் கலர் ஸ்டோன். இந்த 3 பைலில் உங்களுக்கு பிடிச்ச பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. இப்போ டேரக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள் உங்கள் பர்சனை நினச்சி. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் உங்கள் பர்சன் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். ட்ரூ லவ் இருக்கா? எஸ், ட்ரூ லவ் தான். அவங்க எப்பயுமே உங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களோட எப்படின்னா அவங்க உங்கள் பர்சன் ரிச்சாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி லெவல் உங்களை மட்டும்தான் சுற்றிகிட்ருக்கு. உங்களை நோக்கி மட்டும்தான் மனசெல்லாம் இருக்குது. சில நேரம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பர்சனும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. உங்களுக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி கொடுப்பாங்க. யாருக்கும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பைல் 1 அதிகமான ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் இருக்கும். பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஆனீங்கன்னா ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்கும். யாருக்காண்டியும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க பைல் 1. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் ஒரு சில நேரம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கும். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் உங்கள் பர்சனுக்கு இருக்கும். உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் பைல் 1, உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்பப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கம்யூனிகேஷன் ரீதியாக கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிக் சேஞ்சை கொடுக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் ரீதியாக ப்ராப்பராக இல்லை அப்படின்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. யூ ஆர் ரெடி. உங்கள் பர்சன் இஸ் ஒரு குட் பர்சன்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் ரீதியாக சம்டைம்ஸ் பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. அதில் கொஞ்சம் கிளியராக இருந்துக்கோங்க. இதுதான் பைல் 1க்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2, ஹலோ பைல் 2, வெல்கம் பேக். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம்.
ஸோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட ட்ரூவாக லவ் தான் இருக்கா, உங்கள் லவ் ஜென்யூனா அப்படின்றத மீன்ஸ் உங்கள் பர்சனோட லவ் ஜென்யூனா அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், உங்கள் பர்சன் ஜென்யூனான பர்சன் தான், ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே ஃப்யூச்சர் பிளானை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. ஃபாரின் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் உங்களுக்கு அதில் கொஞ்சம் விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், உங்கள் பர்சன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்க்குறவங்க அது கூட சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து ட்ரூவாக தான் உங்களுக்கு இருக்காங்க, ஜென்யூனான பர்சனாக தான் இருக்காங்க. பட் என்ன, அந்த ஒரு சில ஃப்யூச்சர் பிளானை போட்டுட்ருக்காங்க. மணி ரீதியாக ஃப்யூச்சரில் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இல்லை ஃபாரின் ஜாப்பை பற்றி யோசிக்கிற பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க, இன்ஃப்ளூன்சராக கூட இருப்பாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து எப்பயுமே வந்து அவங்களோட வந்து லாங் டைம் லைஃப் லாங்காக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களை கேர் பண்ணுறதுலையும் சரி, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலையும் சரி, ஒரு நல்ல பர்சன். உங்களை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கேட்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதோட ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக பெரிய லெவலுக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. அவங்க எதை தொட்டாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி தான். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஒரு அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்களால வந்து டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக யோசனை பண்ணி தான் பதில் சொல்கிற பர்சனாக இருப்பாங்க. அண்ட் உங்களை பற்றி கேர் பண்ணுறதுல ரொம்ப பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்ற ஒரு எனர்ஜி லெவல் தான் என்னால் அதில் பார்க்க முடியும். ஸோ பைல் 2, ஸோ யுவர் லவ் இஸ் ஜென்யூன் லவ் தான். ஸோ இதுதான் பைல் 2க்கான டாரட் ரீடிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்ட் டைமிங். டோன்ட் ஸ்டாப். நீங்கள் இப்போ உங்கள் பர்சன்ட்டை நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கீங்க, ஏதாவது இப்போ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமிங். நிறுத்தாதீங்க, அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ உங்கள் பர்சன்ட்டை நீங்கள் பேசாமலே இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் நம்பிக்கை இல்லாத பட்சத்துக்கு பேசாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருந்தாலும் சரி, ஸோ அதை ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்காக இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் ஒரு பர்ஃபெக்ட் பர்சன்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஹலோ பைல் 3 அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போமா. ஸோ உங்கள் லவ் ஜென்யூன் லவ்வா, மீன்ஸ் உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிறது ஜென்யூன் லவ்வா. எஸ், பைல் 3 உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிறது ஜென்யூன் லவ் தான். அவங்க உங்களை விட்டு கொடுக்குற பர்சன் கிடையாது. அவங்கள ஒரு ஜெலஸான பர்சனாக இருப்பாங்க. குறிப்பிட்ட பர்சன்ட்டை மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து பேசும்போதே அவங்க பேசலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. ஸோ லவர் கார்டு வந்திருக்கு. உங்கள் பர்சன் வந்து ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாரட் ரீடிங்கில் நான் பார்க்க முடியுது. ஸோ அவங்க எனர்ஜி லெவல் ஒரு சில நேரம் வந்து அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் வந்து ஒர்க்கில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதை தவிர்த்து பார்க்கும்போது உங்கள் பர்சனோட லவ் ட்ரூ ஜென்யூன் லவ் தான்.
ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனுக்கான டேரட் ரீடிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வரதுட்டு பார்ப்போம். ஒரு சில பேரை மேலே நம்பிக்கை வைங்க. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் மேலே. ஸோ எப்பயுமே நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு சில உங்கள் பர்சனை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களோட இன்ஸ்டியூஷனை நம்புங்க. உங்களோட இன்ஸ்டியூஷனுமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.